ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணான் இல்லையா, அவனை போய் இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் பணத்துக்காக காசுக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அடுத்து என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஏன்னா இது யாரையாச்சும் ஒருத்தர் ஒரு இது அடியாளுங்க வச்சு இவங்க செய்கிறாங்களா, யாராச்சும் தப்பான இதை பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அந்த மார்ச்சுரி செய்கிற இடத்துல போய் அடிக்கடி பார்க்குறாரு. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க 2 வாரமாக அந்த வேலைக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குழப்பம். அதனால் அவன் எங்கே போயிருக்கான், எப்படி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலி, சொந்தக்காரங்க, அவங்க இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லார் மூலியமாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவன் எங்கே இருக்கானே தெரியல. அதுக்கப்புறம் தான் அவன் நீலகிரியில் ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறதா அவருக்கு ஒரு ரகசியமான ஒரு தகவல் வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர வேகத்தோட பயங்கர கோவத்தோட போன நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவனை அடித்து தூச்சி காய போட்டு அவங்ககிட்ட எல்லா உண்மையும் வாங்குறாங்க. எதுக்காக இத்தனை வருஷமாக இந்த உண்மையை மறைச்சி வச்சுருந்தேன், அதை நீ அப்பவே சொல்லியிருந்தா நாங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணியிருப்போம், அதை விட்டுட்டு என்ன பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் எல்லாத்தையும் சொல்ல வரான். என்ன மன்னிச்சிருங்க, அந்த பாடி நாங்கள் மார்க் போட்ட இடத்துல இல்லவே இல்லை, ஆனாலும் இதை நாங்கள் கேஸை ஹேண்டில் பண்ணோம், அதை கேஸை முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அனாதை பணத்தை கொண்டு வச்சிட்டோம். அந்த இடத்துலேருந்து அந்த பொண்ணு கிளம்பி ஓடிச்சு. அப்போ தான் அவளுக்கு மனநிலை சரியில்லாமல் ஆயிருக்கணும். அது தெரியாமல் நீங்கள் எல்லாரும் அவளை செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவளை அடக்கம் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனால் அவள் அந்த இடத்துல இல்லைன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறமா இத்தனை வருஷமாக கழிச்சு நான் அவளை பார்க்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவள் எங்கேயோ போயிட்டா, எங்கேயோ வந்துட்டா, அவளுக்கு அவளை பற்றி ஞாபகம் இருக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏதோ அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரிய வருது எல்லாமே ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இப்போ கூட உண்மையிலேயே அவள் மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்காளா, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவள் நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஆனாலும் என்ன பண்ணுறது, அவள் மனநிலை சரியில்லாத இருக்கப்ப அவளை டென்ஷன் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, ஒழுங்கு மரியாதை இந்த உண்மையை நீ கோர்ட்டில் சொல்கிற, இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறான். ஐயோ என்னடா அவன் நேரத்தெல்லாம் நல்லா பேசியிருந்தாங்க, இன்றைக்கி என்னடா ஆயிருக்கும் இந்த பைத்தியக்காரனுக்கு சாமியை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருந்தால் அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, பின்னாடி நிற்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி. அவங்க சொல்லி தான் இங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த ராஜு இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா இல்லையா அந்த ரஞ்சிதா மூலிமா, அதனால் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்க போகுது, நம்ம எதுக்கும் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இவங்க நினைக்கிற எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நடந்து தாங்க ஆகணும். என்ன எல்லாமே அந்த ராஜி நினச்ச மாதிரியே நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு இல்லையா. அதனால் அவனை பிடிச்சி துவச்சி போயிட்டு காயத்து வச்சதுனால எல்லா உண்மையும் அவங்க ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்டில் போய் போட்டு காட்ட, அதுக்கப்புறம் ஜட்ஜி எடுத்துக்கிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் கேவலமாக கேஸ் நடத்திங்கன்னா கடைசியில் எல்லாமே நாண்டுக்க வேண்டியதான், எதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருந்தான் இல்லையா வக்கீல், அவன் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த மார்ச்சுரியில் வேலை பார்த்ததுனால அவனையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சதுனால. அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை அப்போவே சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு அவன் இருந்துக்கிட்டு ரொம்ப வருஷம் கழித்து அதை சொல்லி, அதுவும் அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொன்னதுனால இவ்வளோ பிரச்சனையும். இதுக்கு மேலேயும் இவன் இதே மாதிரி விட்டால் கண்டிப்பாக எதுவும் சரியாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் ரேணுகாவோட வேலை தான், அவளை சரியாக்குறதும் அவளை சரியாக்காமல் போகிறதும் அவங்களுடைய அரவணைப்பில் தான் இருக்குது. அது என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அதுக்கு அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாகவும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.